கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்ம ஆசீர்வதித்து பாதுகாத்து இருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படியும், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம யாரா இருக்கணும்? ஆண்டவருடைய ஆடுகளா இருக்கிறோம். தேவன் நம்முடைய மேய்ப்பனா இருக்கிறாரு. யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்போ ஏசப்பா நம்ம அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொன்றுமே கர்த்தருக்கு தெரியும். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்ப நம்ம கர்த்தரை பின்தொடர்ந்து வருகிற ஆடுகளாக நம்ம இருக்கணும். அப்ப கர்த்தருடைய ஆடுகள் யாருன்னா, யாரு ஒருத்தவங்க கர்த்தருக்கு செவி கொடுக்குறாங்களோ, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்களோ, அவர்கள் கர்த்தருடைய ஆடுகளா இருக்கிறாங்க. இப்ப ஏசப்பா நம்முடைய மெய்ப்பனா இருக்கிறாரு. அப்ப நீங்க இது வரைக்கும் கர்த்தர் கீழ்ப்படியாம, கர்த்தர் சொல்லியும் கேட்காம இருந்தா, செவி கொடுக்காம இருந்தீங்கன்னா, இதனால கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு செவி கொடுக்கிறதாக மாறுவோம். நம்ம கர்த்தருக்கு செவி கொடுத்தா நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் இருதயத்துல அறிந்திருக்கிறார். அந்த கர்த்தர் நீங்க செவி கொடுங்க. இன்னும் அவருக்கு பின் செல்லுங்க. அவருடைய பாடு சுவடு நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கணும். கர்த்தரை போல பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தரை போல எல்லா காரியத்திலும் கர்த்தர் முன்வைக்கிறவர்களாக இருக்கணும் நம்ம. அப்ப இதெல்லாம் செய்யணும், கர்த்தர் நிச்சயமா ஆஸ்வதிப்பார். கர்த்தர் ஆடுகளா இருக்கு, நம்ம அவர் செவி கொடுக்கலா இருக்கணும். கர்த்தரை பரிசுத்தமா மையப்படுவதாக. ஆம்.